ஈடேறும் நன்னாடிது. ஒரு கூட்டின் உயிர்களாய் பொது வாழ்க்கை தொடரலாம். இந்த ஆரம்பம் இந்த ஆனந்தமும் அந்த இறைவன் கொடுத்ததே. இதுவரையில் எதுவுமின்றி எழுதாத காவியம் ஈடேறும் நன்னாடிது. தேவையில்லை சொந்த பந்தங்கள் சேர்கையிலே துணையாகத்தான் இருந்த உமையாளிவளே. ஒரு கோழி துன்பங்கள் வந்தாலும் கலராமல் சுமை தாங்கி போலிருந்த மனையாளிவளே. அன்பு மட்டும் போதுமே துன்பங்கள் சேராது. அளவில்லா பாசம் என்றும் அலை போல ஓயாது. அண்ணி, வெண்ணிலாவுக்கு நான் தலை பின்னி விட்டது பிடிக்கலங்கிறா. நீங்க தான் வந்து பின்னி விடணுமா? இது ஒரு 5 நிமிஷம் இரு, நான் முடிச்சிட்டு வந்துடுறேன். நீ போன. சரி அக்கா வந்துட்டீங்களா? வீட்டையே அமக்கலம் பண்ணிட்டீங்க. ஆமா இழு, ரொம்ப நாள் கழிச்சு விசேஷம் நடக்குதுல்ல, நல்லபடியா நடக்க வேண்டாமா? அக்கா கொஞ்சம் கோச்சுக்காம 2 டம்ளர் காஃபி போட்டு தரீங்களா? நான் புடவை எல்லாம் கட்டிட்டேன், இதோட போய் கிச்சன்ல நிக்க முடியாது. நீ போய் இழு, நான் போட்டு கொண்டு வரேன். சரிங்க அக்கா. அம்மா வாங்க சாமி. வாங்க உட்காருங்க. காளியப்பன் சார் பாரி சார் இல்லீங்களா? உட்காருங்க, நான் வர சொல்றேன். பாரி, போன்ல ஒருத்தவனை மிரட்டிக்கிட்டே இருந்தானே, அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணானா? இல்லப்பா, நேற்று ஃபோன் பண்ணதோட சரி. அப்புறம் இந்த காலம் வரல. அதையே நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்காத. இந்த சபையில நீ இருக்கும்போது வெண்ணிலாவோட நிச்சயத்தை பத்தி மட்டும்தான் நினைக்கணும், புரியுதா? சரிப்பா. அப்பா, ஐயர் வந்துட்டாரு. நீங்க கீழே வந்துட்டீங்கன்னா நிச்சயதார்த்த பத்திரிக்கை எழுதிடலாம். சரிம்மா, நீ போ, நாங்க வந்துடுறோம். சரிப்பா. டேய் பாரி, அன்னைக்கு ஜெயில வச்சு என் இடத்துல உமா இருப்பான்னு பூவர சொன்ன ஒரு வார்த்தைக்காக இந்த வீட்டுல உள்ள எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யறா பாடுறா. இவள மாதிரி நல்ல மனசு எல்லாத்துக்கும் வராதுடா. இப்ப சரியா இருக்கா? தாமரை அக்கா, சீக்கிரம் வாங்கக்கா, நான் உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். ஆமா அம்மா, நான் என்ன ஜட போட்டாலும் இவளுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கா. நீயே கொஞ்சம் பாத்துக்கோ. சரி விடு, நான் அதை பாத்துக்கிறேன். தாமரை, கீழே ஐயர் வந்து உட்காந்துருக்காரு. மாமா உங்ககிட்ட ஏதாவது கேட்கணும்னு நினைப்பாரு. நீ முதல்ல கீழே. சரி, நான் போய் பாத்துக்கிறேன். பிடிக்கலையா உனக்கு? ஆமாக்கா, நெயில் பாலிஷ் வர போடணும். சரி இருக்கா. என்னங்க தாமரை, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க, சீக்கிரம் வாங்க. வாங்க வாங்க ஐயா, நீங்க எங்க வீடு தேடி வந்தது எங்களுக்கு மிகப்பெரிய கௌரவம். வாங்க ஐயா, உள்ள வாங்க. அடடா, என்ன அழகா இருக்கு. இந்த மாதிரி கோலத்தை பார்த்து எவ்வளவு நாளாச்சு. இந்த மாதிரி கோலம் போடுறவங்க இன்னும் நம்ம நாட்டுல இருக்காங்களா சார்? ஐயா, எங்க வீட்டுல எந்த நல்ல நிகழ்ச்சி இருந்தாலும் எங்க வீட்டுல உள்ள பொம்பளைங்க கோலத்தை போடுவாங்க. இது எங்க பாவூர் பழக்கம். பரவாயில்லையே,
இன்னும் ட்ரெடிஷனலாவே இருக்கீங்க. ஐ லைக் யுவர் ஃபேமிலி வெரி மச் மிஸ்டர் காளியப்பன். வாங்க போங்க போங்க புறப்படுங்க. வாங்க டேய், வாங்க. செழியன், என்னப்பா? அவங்க எவ்வளவு சிரமப்பட்டு போட்டிருக்காங்க, அது மேல காலை வைக்கிறேன். ஐயோ சித்தப்பு, கோலம் போடுறது மெதிக்கிறதுக்கு தான். அப்படியெல்லாம் மெதிச்சா ஒண்ணாகாது, திரும்ப போட்டுக்கலாம். நீங்க வாங்க போலாம். அட வாங்க சித்தப்பா, வாங்க வாங்க செழியன், வாங்க. அவங்க அப்படி சொன்னாலும் நாம அப்படி பண்ணக்கூடாது. நீ ஓரமா போ. சரி, இப்படி ஓரமா வாங்க வாங்க வாங்க. செருப்பு எங்க விடுறது? இங்கே விட்டுருங்க சார். செல்ஃப் ஸ்டாண்டு ஸ்டாண்ட் அடிக்கணும். இப்போதைக்கு இங்க விடுங்களேன். வாங்க வாங்க உள்ள வாங்க. வணக்கம். வாங்க 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 வாங்க. வாங்க. ஐயா உட்காருங்க. அம்மா உட்காருங்கம்மா. சரி. வாடா வந்து தம்பி உட்காரு. உட்காருங்க. உட்காருங்க. உட்காரு பாரி. சரி தாமரை, வெண்ணிலா ரூம்ல இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு. நான் போய் எல்லாத்தையும் முடிச்சிட்டு வந்துடுறேன். நீங்க இரு. ஏய், நீ கூட இரு. நீங்கெல்லாம் இருக்கீங்கல்ல, அது போதும். இதோ நான் வந்துடுறேன். மிஸ்டர் பாரி. பாரி ஆ? ஐயா கூப்பிடுறாரு பாரு. என்ன சார்? இங்க இருக்கிற நிறைய பேரை எனக்கு தெரியல. எல்லாரையும் அறிமுகப்படுத்தினா நல்லா இருக்கும். சரி சார். சார், இது எழிலரசி, என் தங்கச்சி. இவர் அறிவழகன், என் தங்கச்சி வீட்டுக்காரர். மிஸ்டர் அறிவழகன் என்ன பண்றாரு? பாரி மாப்பிள்ளையோட சேர்ந்து பாசமலர் கம்பெனியை நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். வெரி குட் வெரி குட். சார், இவங்க மல்லிகா, ராமனுடைய தங்கச்சி. இவர் மல்லிகாவுடைய ஹஸ்பண்ட். வணக்கம். ஃபைனான்ஸ் கம்பெனி நடத்திட்டு இருக்காரு. பேரு விமல். ஃபினான்ஸ் கம்பெனி வச்சிருக்கீங்களா? வெரி குட். அது பெரிய கம்பெனியா சின்னதா வச்சிருக்கீங்களா? கொஞ்சம் மீடியமான கம்பெனி தான் சார். நீங்க இந்த நிச்சயதார்த்தம் முடிஞ்ச உடனே நேர்ல வந்து என்ன பாருங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஃபினான்ஸ்ல இருக்காங்க. உங்களுக்கு நான் நிறைய கான்டாக்ட்ஸ் கொடுக்க முடியும். ஸோ இப்போ எல்லாருமே சொந்தக்காரங்களாயிட்டோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருந்துக்கலாம். ரொம்ப சந்தோஷம் சார். கண்டிப்பா உங்களை வந்து பார்க்குறேன். எனக்கு உங்க குடும்பத்துல ரொம்ப பிடிச்ச விஷயமே உங்க உழைப்பு தான். 4 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப சாதாரணமா இருந்துட்டு இன்னைக்கு உங்க உழைப்புனால இப்படி ஒரு பெரிய இடத்துக்கு வந்திருக்கீங்க பாருங்க. அதை நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன். எங்களுக்கெல்லாம் பரம்பரை சொத்து. நான் ஜட்ஜ் ஆகாம இருந்திருந்தாலும் வசதியா தான் இருந்திருப்போம். நீங்க நாங்க அடைஞ்ச உயரத்தை உங்க உழைப்பாலேயே தொட்டுட்டீங்க. உங்களை பார்த்து உண்மையிலேயே நான் ரொம்ப பெருமைப்படுறேன். சரி, நாழி ஆயிட்டே இருக்கு. போய் பொண்ணை சீக்கிரமா அழைச்சிட்டு வாங்க. சரிங்க. நிச்சயதார்த்தத்தை ஆரம்பிச்சிடலாம். கூட்டு வாம்மா. செல்லம் போ, கூட்டிட்டு வாமா. நாழி ஆயிட்டே இருக்கு. நிச்சயதார்த்த வேலையை ஆரம்பிச்சிடலாம். போய் பூ, பழம், தாம்பூலத்தெல்லாம் எடுத்துன்னு வர சொல்லுங்க. சரிங்க. தாமரை எல்லாத்தையும் எடுத்துட்டு வாம்மா. அப்படி வைமா.
தாமரை, அங்க கல்கண்டு தட்டு இருக்கும், அது கொஞ்சம் எடுத்துட்டு வந்துடுறியா? கொண்டாமாக்கா. எழில், அங்க மாம்பழம், பூ, தேங்காய் பழம் எல்லாம் இருக்கும், அது கொஞ்சம் எடுத்துட்டு வந்துரு. போய் அந்த மீதி இருக்கிற தட்டு, பன்னீர் எல்லாம் எடுத்துட்டு வந்துருமா. இந்தாங்கக்கா. குடு. ஐயரா, மூர்த்தத்துக்கு ஒரு நல்ல தேதியா பார்த்து எழுதுங்க. இந்த குத்து விளக்கு ஏத்துனாங்களே, அந்த பொண்ணு யாருன்னு நீங்க சொல்லவே இல்லையே. அவங்க தான் தாமரையோட அண்ணி, பேரு உமா. தாமரைக்கு அண்ணன் இருக்காரா? அவர் எங்க? அது தாமரையோட அண்ணன் இங்க இல்ல, அவர் இன்னைக்கு வரல. அவர் வரலையா? ஏன், வெளியூர் ஏதாவது போயிருக்காரா? வெளியூர்லாம் ஒண்ணும் போலங்க, அவரு ஜெயில இருக்காரு. உங்ககிட்ட யாருமே சொல்லலையா? ஜெயில இருக்காரா? எதுக்கு? அது ஒண்ணும் இல்லைங்க, எங்க குடும்பத்துல ஒரு சின்ன பிரச்சனை. ஒரு பொண்ணு தாமரைக்கு கெடுதல் பண்றதுக்காக வந்துச்சு. என்னதான் இருந்தாலும் அண்ணன் பூவரசுக்கு தங்கச்சின்னா உயிர். தங்கச்சி வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக அந்த பொண்ணு அவரு கொலை பண்ணிட்டாரு. அதனாலதான் இப்ப அவர் ஜெயில இருக்காரு. இப்ப கூட அந்த என்கொயரி போயிட்டு தான் இருக்கு, போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்காரு. தாமரை அண்ணன் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டாரா? வாட் நான்சென்ஸ் திஸ் இஸ்? இதை ஏன் என்கிட்ட மறைச்சீங்க? மிஸ்டர் பாரி, ஏன் இதை எனக்கு முன்னாடியே சொல்லல? எதுக்காக மறைச்சீங்க? சார், மறைக்கலாம் இல்லை சார். அவசர அவசரமா அந்த கல்யாணத்தை முடிவு பண்ணதுனால அதை சொல்றதுக்கான சூழ்நிலையே வரல. அதுதான் சார் உண்மை. பொய் சொல்லாதீங்க மிஸ்டர் பாரி. சார், என்ன அவசரம் இருந்தாலும் சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்ல வேண்டாமா? உங்க குடும்பத்துல ஒருத்தர் கொலை பண்ணி இருக்காருங்கிறது சாதாரண விஷயமா? நீங்க தெருவுல போற எவனோ ஒருத்தன் கூட சம்பந்தம் வச்சுக்கல, ஹைகோர்ட் ஜட்ஜு கூட சம்பந்தம் வச்சுக்கிறீங்க. சூழ்நிலைய காரணம் காட்டி ஒரு கொலை விஷயத்தை எப்படி நீங்க மறைக்கலாம்? ஐயா, நாங்க எதையும் மறைக்கவே இல்லை, நாம எதையும் பேசிக்கிடவே இல்லையே, அப்புறம் எதுக்கு நாங்க மறைக்க போறோம்? மிஸ்டர் காளியப்பன், ரெண்டு குடும்பம் சம்பந்தம் பண்ணும்போது எல்லா விஷயத்தையும் பேசிக்கிட்டு இருக்க முடியாது. ஆனா எது குறையோ, எது தப்போ, எது ஒரு குடும்பத்துக்கு அசிங்கமோ, எது ஒரு குடும்பத்துக்கு அவமானமோ, அத ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பத்துக்கு சொல்லியே ஆகணும். அதுதான் தர்மம், அதுதான் தார்மீகம். இந்த அடிப்படை நாகரிகம் கூட உங்ககிட்ட இல்லையே. இத மறைச்ச நீங்க இன்னும் எதையெல்லாம் மறைச்சீங்களோ? வாங்க வாங்க, நீங்க ரெண்டு பேரும் கிளம்புங்க. என்னங்க, நாம தாங்க இவங்களை தேடி வந்து பொண்ணு கேட்டோம். நாம தாங்க கட்டாயப்படுத்தி அவங்கள சம்மதிக்க வச்சோம். அவங்க ஒரு விஷயத்த சொல்லாம விட்டதுக்காக நாமளே தூக்கி எறிஞ்சிட்டு போறது தப்பு இல்லையாங்க? தேடி வந்து பொண்ணு கேட்டதுனால அவங்க நம்மளை ஏமாத்தலாமா? அவங்க வீட்டுல இருக்கிற அசிங்கத்தை மூடி மறைக்கலாமா? நாம அவங்க கிட்ட சொத்து விவரம் கேட்கல, அவங்க பொண்ணுக்கு எவ்வளவு நகை போடுவாங்கன்னு கேட்கல, எவ்வளவு சீர் செய்வாங்கன்னு கேட்கல. ஏன்னா அது நமக்கு தேவையே இல்ல. ஆனா அவங்க குடும்பத்துல ஒரு கொலை குற்றவாளி இருக்காங்கிறத மறைக்கலாமா?
இல்ல சார். எனக்கு நெருங்கின சொந்தக்காரங்க, என்னோட நெருங்கி பழகினவங்க, அவங்க யாரா இருந்தாலும் ஒரு குற்றத்துல சம்பந்தப்பட்டிருந்தா அவங்களை விட்டு விலகித்தான் நான் இருந்திருக்கேன். அது உனக்கே நல்லா தெரியும். நான் சம்பந்தம் பண்ண போற வீட்டுல ஒரு கொலைகாரன் இருக்கிறத என்னால எப்படி ஏத்துக்க முடியும்? கோர்ட்ல இருக்கிறவங்க என் மேல காரி துப்ப மாட்டாங்க? என்னங்க மிஸ்டர் காளியப்பன், மிஸ்டர் பாரி, நீங்க 2 பேரும் என்ன சீட் பண்ணிருக்கீங்க. இந்த கல்யாணத்துக்கு என்னால ஒத்துக்கவே முடியாது. சுந்தரி, செழியன், உடனே இந்த இடத்தை விட்டு கிளம்புங்க. என்னங்க இந்த இடத்துல இருக்கவே எனக்கு ரொம்ப அருவருப்பா இருக்கு. வா, ஐயா, வா. ஐயா, அவசரம் போகாதீங்க. ஐயா, என்னங்க? ஐயா, பேசுங்க. ஐயா, ஒரு நிமிஷம் நில்லுங்க ஐயா. ஐயா, பூவரசு ரொம்ப தங்கமான பையன் ஐயா. ஏதோ தங்கச்சி வாழ்க்கை வீணா போயிடப்படாததுக்காக அப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கான். கோர்ட்ல கூட இன்னும் அவன் கொலைகாரன்னு முடிவு பண்ணல ஐயா. ஐயா, கொஞ்சம் பொறுமையா இருங்க ஐயா. ஐயா, சும்மா இருங்க மிஸ்டர் காளியப்பன். எல்லா குற்றவாளிக்கும் ஒரு கதை இருக்கும். அதையெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு அவசியம் இல்லை. என்னங்க இது? என்ன பொறுத்த வரைக்கும் என் வாழ்க்கையை நான் ரொம்ப கிளீனா வச்சிருக்கேன். நான் லாயரா இருந்த போதும் சரி, இப்ப நான் ஜட்ஜா இருக்கும் போதும் சரி, என்ன பொறுத்த வரைக்கும் என் 30 வருஷ நேர்மைய ஒரு சம்பந்தத்துக்காக என்னால பலி கொடுக்க முடியாது. நீங்க என்கிட்ட மறைச்சது கேவலமான விஷயம். என்னால உங்களை மன்னிக்கவே முடியாது. வழிவிடுங்க, வழிவிடுங்க சார். வழிவிடுங்க சார். இல்ல, முடியாது, முடியாது. நீங்க என்ன பண்ண மாட்டேன். பேசுமா. நான் தான் இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொன்னல. வெண்ணிலா, எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஏதாவது நடக்கும்னு. எனக்கு முன்னாடியே தெரியும். என் தலை விதி இது. ஒவ்வொரு தடவையும் கல்யாணத்துக்காக அலங்கரிச்சு 4 பேர் முன்னாடி அசிங்கப்பட்டு நிக்கணும்னு என் தலையில எழுதிருக்கு. ஏன் நீ இந்த கல்யாணம் உங்ககிட்ட வேண்டாம்னு சொன்ன கேட்டீங்களா? எல்லாரும் சேர்ந்து என்னை இப்படி அசிங்கப்படுத்திட்டீங்களே. இவ்ளோ அசிங்கத்துக்கு அப்புறம் நான் உயிரோட இருக்கணுமா? நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். எல்லாரும் என்ன மறந்துடுங்க. இவ்வளவு வருஷம் உனக்கு கஷ்டப்பட்டு வளர்த்தேன். ஏமா இப்படி ஒரு முடிவெடுத்த? ஒரு காரியம் பண்ண என்ன வெளியில நீ ஏதாவது பிரச்சனைனா பெரியவங்க நாங்க இருக்கோம், பேசிப்போம்ல. அதுக்காக இப்படி அடி பண்ணுவேன். நான் நேத்தே உங்ககிட்ட கேட்டல, இந்த கல்யாணம் பாதிலே நிக்க கூடாது, அதை என்னால தாங்கிக்க முடியாதுன்னு சொன்னல. வந்தாலும் நான் நின்று நடத்தி வைப்பேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தீங்கல்ல. இப்ப அவங்க உங்க கண்ணு முன்னாடி எழுந்துச்சு போறது பாத்தீங்கல்ல. இதுக்கெல்லாம் நீ பயந்த. என் தலைவிதி என்னன்னு எனக்கு தெரியும். என்னம்மா அதுக்காக நீ இப்படி சாகவா போவ? நீங்க உயிர் இல்லையா? எங்க எல்லாரும் காலத்துக்கும் அழ வைக்கிற மாதிரி பண்ண பாத்தியே. நான் இப்போ சொல்றேன், எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம். அப்படி சொல்லாத. பைத்தியம் மாதிரி பேசிட்டு பெரியவங்களுக்கு தெரியாதா? அப்படி இது பாட்டாச்சனா உனக்கு எந்த பிரச்சனை இல்லாம நாங்க பாத்துக்கிறோம்ப்பா. இனிமே இப்படி எல்லாம் பைத்தியக்காரத்தன மன முடிவு எடுத்துடாதடி. எல்லாரையும் பதற வச்சுட்டீங்க. ஐயா, இப்ப உங்களுக்கு திருப்தி தானே? இதுக்கு தான் ஆசைப்பட்டீங்களா ஐயா? எங்க பொண்ணுக்கு ஏதாவது நடந்திருந்தா அதுக்கு நீங்க தான் ஐயா காரணம். நாங்களாம அந்த கல்யாணம் நடக்கணும்னு கேட்டோம், நீங்க தானமா தேடி வந்தீங்க. நாங்க யோசிக்கும் போது கூட ஒன்றும் யோசிக்காதீங்க, எங்க பையனுக்கு சபாதோஷம் நடக்கு, இப்ப கல்யாணம் நடக்கணும், ரொம்ப தள்ளி போயிடும் சொல்லி சம்மதிக்க வச்சிங்களே. நாங்களும் சம்மதிச்ச பிறகு உங்க குடும்பம் கொலகார குடும்பம் அது இதுன்னு சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்தினீங்கன்னா என்னம்மா அர்த்தம் சொல்லுங்க ஐயா? நீங்க நீதிமானா இருப்பீங்கன்னு நினைச்சேன்,
இப்படி அநீதியா நடந்துக்கிறீங்களா ஐயா? என்னங்க நீங்க பண்றது ரொம்ப தப்புங்க. அந்த பொண்ணு சம்மதிக்கணுங்கிறதுக்காக இதே வீட்டுல உட்கார்ந்து நான் எவ்வளவு கெஞ்சிருக்கேன் தெரியுமா? சும்மா இருந்த பொண்ணு மனசுல ஆசையை வளர்த்து விட்டுட்டு இப்ப பாதியிலே விட்டுட்டு போறது ரொம்ப தப்புங்க. என்ன விடுங்க, உங்க பையன் முகத்தை பாருங்க, அவ எவ்வளவு துடிச்சு போயிருக்கான் தெரியுமா உங்களுக்கு? அப்பா, உங்க வார்த்தைக்கு இது வரைக்கும் நான் மறு வார்த்தை பேசினது இல்லப்பா. இப்போ கூட நீங்க சொன்னீங்கன்னா நான் உங்க கூட கிளம்பி வந்துடுறேன்ப்பா. ஆனா என் மனசு வலிக்குதுப்பா. குடும்பத்துல யாரோ ஒருத்தர் கொலை பண்ணியிருந்தா அதுக்கு அந்த பொண்ணு என்னப்பா பண்ண முடியும்? இது பாவம்ப்பா. தயவு செஞ்சு உங்க முடிவை மாத்திக்கோங்கப்பா. ஐயா, ஏற்கனவே எங்க பொண்ணுக்கு 2 தடவை கல்யாணம் ஏற்பாடாகி தவிர்க்க முடியாத சூழ்நிலை காரணமா அந்த கல்யாணம் நின்று போச்சு. அவ கல்யாணமே வேண்டாம்னு சொல்லி பிடிவாதமா இருந்தா ஐயா. என் மருமக தாமரை தான் அவளுக்கு எடுத்து சொல்லி அவளை கல்யாணத்துக்கு ஒரு வழியா சம்மதிக்க வச்சா ஐயா. இப்ப கல்யாணம் நடக்காதுன்னு நீங்க சொன்னதால அவ உயிரே விடுறதுக்கு முடிவு பண்ணிட்டா ஐயா. இன்னைக்கு நாங்க ஏதோ ஒரு வழியா காப்பாத்திட்டோம். தினமும் எங்களால எங்க மகளை காப்பாற்ற முடியாது ஐயா.